சார், நீங்கள் கலெக்டராக இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்துலாம் நடத்துனாங்க. உங்களை சுற்றி ஒரு 4-5 அமைச்சர்கள்லாம் இருந்து உங்களை பயங்கரமாக மிரட்டினாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். குறிப்பாக ஒரு பெண் அமைச்சர் தன்னுடைய பார்வையாலே உங்களை அப்படியே எரிச்சு கொள்கிற மாதிரி உங்களை பார்த்ததாலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது? உண்மையிலுமே தலைமைச் செயலகத்தில் உங்களை உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்துலாம் நடந்துச்சா? அப்படி உங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ண அந்த அமைச்சர்கள் யார்? அவங்க பேர் என்ன சார்? ஏன் அதெல்லாம் பழையதெல்லாம் எதுக்கு வளர்ந்து அதெல்லாம் எதுக்கு இல்ல கிளப்பிட்டு சார், இருக்கீங்க? நேர்மையா இருக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இளைஞர்களுக்கு தெரியணும் சார். ஆமா, அதெல்லாம் ஒரு பழைய காலத்து நினைவா நான் கடந்து போக சார், நினைக்கிறேன். இதை நீங்க தன்னடக்கமா நீங்க நீங்க கடந்து மீண்டும் போகலாம். மீண்டும் அதெல்லாம் கேட்கணும்னு இது பண்றீங்க. இதெல்லாமே இது போன்ற பல நிகழ்வுகள் அதான். ஆனால் நீங்க ரொம்ப பெருசா சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பட் அது பல நிகழ்வுகள்ல இது ஒண்ணுதான். அதனால பட் தலைமைச் செயலகத்துல ஒரு கலெக்டருக்கு கூப்பிட்டு உட்கார கட்ட வச்சு பஞ்சாயத்து 4-5 அமைச்சர்கள் கட்ட பஞ்சாயத்துங்கிறது பெரிய விஷயம் சார். கட்ட பஞ்சாயத்துன்னு நம்ம அதை சொல்றதா என்னங்கிறது இப்போ இது பண்றோம். அதானா இப்போ ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது நான் கலெக்டராக இருக்கையில் இல்லை. நான் கோஆப்டெக்ஸில் எம்டியாக இருந்தேன், மேலாண் இயக்குனராக இருந்தேன். அப்போ ஒரு பிரச்சனை. அது ஏற்கனவே நான் இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்லி தனிப்பட்டவர்களை நான் அவர்களை ஒரு குத்தி காட்டணும், சுட்டி காட்டணும், அவர்களை மோசமானவர்களாக சித்தரிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை.